மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 210 தந்தேன் என்னை இயேசுவே. 210வது பாடல் தந்தேன் என்னை இயேசுவே. Mandarum
நேர்த்தியாய் நடத்தி வந்தது போல இந்த ஆண்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு ஆண்டவர் என்னை நடத்த முடியாது. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உள்ளத்திலே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் என்னையும் என் குடும்பத்தையும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கும் என்று யாரெல்லாம் உள்ளத்தில் வேண்டுகிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நீர் கேட்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம்தான். உம்மை மாத்திரம் அவர்கள் உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும். என் தேவனே, உம்மை நான் உறுதியாய் பற்றி பிடித்து வாழ்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதியும் என்று கேட்போம். தகப்பனே, நீர் இப்படியே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உண்மை மட்டுமே உறுதியாய் பற்றி பிடிக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய சிநேகிதர்கள் எங்களை தீய வழியிலே வழி நடத்துகிறார்கள். நீரோ எங்களுக்கு நல்ல வழியை காட்டி வைத்திருக்கிறேன், நல்ல முன்மாதிரியை எங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் செல்வை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் சுமையை சுமந்து கொண்டு உம்முடைய அடிச்சுவடுகளில் நடக்க எங்களுக்கு கிருபைதார். எங்களை பலத்தால் இடைக்கட்டும். 2026 வருடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டிலே இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற எங்களுக்கு கிருபைதார். பணத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தும் இரண்டத்தனையாய் பெருகுவதாக. இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே சமாதானம் நிலவுவதாக. குழப்பமான எந்த ஒரு காரியமும் உடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அமைதலான நீர்ப்பாய்ச்சலான இடங்களிலே நல்ல மேய்ச்சலை எங்களுக்கு காண்பிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பனாய், நல்ல வழிகாட்டியாய், போதுமானவராய், அக்கினி மதிலாய் இருக்கிறார். நீர் உடைய பிள்ளைகளை அக்கினி மதிலாய் இருந்து காக்கிறீர் மகன். எல்லா தீங்களும் விலக்கி காக்கிறீர் மகன். இந்த வேளையிலே உண்மை நோக்கி பார்க்கிற அனைத்து பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உண்மை நோக்கி கெஞ்சுகிற அனைத்து பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உண்மை நோக்கி ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நன்மை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்ற தாவீதின் கூற்றின்படி ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு மகிழ்ச்சி அடைய, உற்சாகம் அடைய உங்களுடைய ஆவியானவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தாளந்துகளையும் உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக செலவிட என் கிருபை வரான். ஏனான நண்பர்களோடு செலவிட வேண்டாம். ஆண்டவரே, நேரம் போகவில்லையே என்று சொல்லி அநேகர் செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார். செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. வேதத்தை வாசிக்கவும் மனங்காலில் நின்று ஜெபிக்கவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வோம். உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதக்காரன் சொன்னது போல வேதத்தை வாசித்து உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கடிகூறலை கிருபை பாராட்டுகிறார். அனைத்து குடும்பங்களிலும் குடும்ப ஜபங்களை ஏறெடுக்க இருந்த வருடத்திலே இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டு. அனைத்து வீடுகளிலும் குடும்ப ஜபம் ஏறெடுக்கப்படுவதை உதவி செய்யும். ஆண்டவரே, பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து விரும்புவார்களா, மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆவியானவருடைய நடத்துதற்கு உடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய நீர் கிருபை செய்யும். கற்றுக்கொள்ளும் பாதை இதுவே என்று காட்டும். நீரை உதவி செய்யும். நீரை எங்களோடு வாரும். ஆண்டவரே,
வேலையிலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ பலத்தையும் தைரியத்தையும் கொடும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறார். உடைய ஆவியானவர் ஆண்டவர் எப்பொழுதும் உடைய பிள்ளைகளை நடத்துவாரா. உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று தாவீது ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கிருபை பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாம். நீர் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை